ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நியூ மாடலில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் சிங்கிள் டாட்டில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். 7 டாட் வச்சு 14 ஒயர் வச்சு ஜாயின் பண்ணி நான் போட்டிருக்கேன். கிராஸ் நாட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுக்கு 1 ரோல் போதுங்க போடுறதுக்கு. கைப்பிடியும் அழகாக வச்சுருக்கேன் பாருங்கள். வாங்க இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா 11 அடி 2 இன்ச்சு கட் பண்ணிக்க போகிறோம். 11 முறை சுற்றிட்டு 2ல் வச்சுக்கோங்க. இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா 10 ஒயர் ரெட் கலரும் எல்லோ கலரில் 4 ஒயரும் தேவைப்படும். முதல்ல ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. ரெட் கலர் ஒயரும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். 4 ஒயரில் 2 ஒயர் எடுத்துக்கோங்க. நம்ம பேஸில் பார்த்தீங்கன்னா ஆம்லா நாட் தான் போட போகிறோம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஆம்லா நாட் போட போகிறோம் பேஸில். இப்போ அளந்து நம்ம மடிக்க போகிறோம். 5 அடி 5 இன்ச்சு நம்ம அளந்து மடிக்கணும். 1 2 3 கரெக்டாக வச்சு அளந்து மடிச்சிக்கலாம். 3 4 5 5 முறை சுற்றிட்டோம். இப்போ இதிலேருந்து மடித்து 5ல் வச்சுக்கணும். இப்போ இது பார்த்திங்கன்னா மேலே நம்ம 5 அடி 5 இன்ச்சு நம்ம அளந்து மடிச்சிருக்கோம். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் 2 ஒயர் இருக்கு பாருங்கள். இது கீழே வர மாதிரி நம்ம மடிச்சிக்க போகிறோம். இது சைடில் வர மாதிரி மடிச்சிக்க போகிறோம். நம்ம கீழே 5 அடி 5 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஆம்லா நாட் போடலாம். கிராஸாக வச்சுக்கோங்க. ரைட் சைடில் 5 அடி இருக்கணும். 5 அடி 5 இன்ச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரன்னிங் ஒயரு கிராஸாக வச்சுருக்கோம். கட் பண்ண ஒயரு இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக பிடிச்சிருக்கணும். மாற்றி வச்சிட்டிங்கன்னா கீழே பெருசாக இருக்கும். இந்த ரன்னிங் ஒயர் பாருங்கள். இதை ஃபஸ்ட்டு மடிங்க. மடிச்சுட்டு நம்ம இந்த ஒயருக்கு பாருங்கள், அதை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே ரன்னிங் ஒயருக்குள்ளே விடணும். விட்டுட்டு சென்டரில் வச்சுருக்கோம் பாருங்கள். சென்டரில் வச்சுருக்க பாருங்கள். அது கீழே இருக்கிற ஒயர் எடுத்து இந்த 2 ரூப்புக்குள்ளேயும் விட்டு வெளில எடுத்துடலாம். இப்போ நாட்டை டைட் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாக பிடிச்சி நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப இழுத்துடாதீங்க. அளவு மேலே கரெக்டாக நம்மளுக்கு 5 அடி 5 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த 3 ஒயரையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி 6 நாட் இதே மாதிரி போடணும். நடுவில் பார்த்தீங்கன்னா 5 நாட் ரெட் கலரில் வரும். அதுக்கு அடுத்தது எல்லோ கலரில் நம்ம போடணும். இப்போ ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கலாம். ரெட் கலர் ஒயர் எடுத்து ஒயர் லென்த்தாக இருக்கிறதுனால ஈஸியாக தான் இருக்கும் போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் போட்டோம்னா அதுக்கு அடுத்தது நம்ம கிராஸ் நாட் தான் போட போகிறோம். பாருங்கள், இது போட்டோம். இப்போ இந்த அளவு எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற அளவு எடுத்து நம்ம போடணும். 2 ஒயர் எடுத்துக்கோங்க. ரெட் கலரில் 2 ஒயர் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அளவு எடுத்துகிட்டு நம்ம நாட் போடணும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதோடு வச்சு அளந்து மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு நம்ம கீழேக்கா மடிக்க போகிறோம். இந்த 5 அடி 5 இன்ச்சு பாருங்க, அது கீழே வர மாதிரி நம்ம லைனாக போடணும். இதே மாதிரி ஃபஸ்ட் நாட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போடணும்.
கீழே வர மாதிரி 5 அடி 5 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம அளந்து எடுத்தோம் பாருங்கள். அது எல்லா நாட்லேயும் 7 நாட் போடுறோம். அந்த 7 நாட்டுக்குமே நம்ம 5 அடி 5 இன்ச்சு இருக்கிற மாதிரி கீழே வர மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது மாற்றி வைக்கக்கூடாது, கரெக்டாக வைக்கணும். மறுபடியும் பிரிச்சுட்டு தான் நம்ம மறுபடியும் போடணும். ஒரு லைன் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த லைனில் நம்ம போட்டு வந்துடலாம். இப்போ நாட்டை டைட் பண்ணிக்கலாம். ரொம்ப இழுக்காதீங்க, மேலே அந்த அளவு கரெக்டாக நமக்கு இருக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். 2 நாட் போட்டோம் பாருங்கள். இப்போ இது அளவு பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கு பாருங்கள். கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ இதோடு சேர்த்து நம்ம 4 நாட் போடணும். கீழே தான் மடித்து 5 அடி 5 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சு நாட் போட்டுட்டு எல்லோ கலரில் நாட் போட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 7 நாட் போட்டுட்டு சென்டரில் 5 நாட் ரெட் கலர்லேயும் 2 நாட் வந்து எல்லோ கலர்லேயும் போட்டிருக்கேன். இப்போ சைடில் இருக்கிற அளவு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த அளவு வச்சு நம்ம மேலே நம்ம போட போகிறோம். மறுபடியும் ரன்னிங் வயர் எடுத்துக்கோங்க. சைடில் இருக்கிற அளவு வச்சு அளந்து மடித்து நம்ம நாட் போட்டே வரப்போகிறோம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயரும் லாஸ்ட் ஒயரும் விட்டுட்டு நடுவில் பார்த்திங்கன்னா கிராஸாக இருக்கும். அதில் நம்ம நாட் போடலாம். கீழே போடக்கூடாது, மேலே போடணும். நம்ம 5 அடி 5 இன்ச்சு நம்ம சைடில் இருக்கிற அளவு வச்சு அளந்து நாட் போட்டிருக்கோம். அந்த அளவு வச்சு போடுறோம். மேலே இருக்கிற அளவு வச்சு அதில் அந்த இதில் போடுறோம். நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த 2 ஒயரில் நாட் போடணும். கீழே லென்த்தாக இருக்கும், அந்த சைடில் நீங்கள் போடாதீங்க. இந்த மாதிரி நாட் போட்டு வரணும். 7 நாட் வரும். அடுத்தது 6 5 3 2 1 அந்த மாதிரி வரும். நம்ம ரன்னிங் ஒயரு சைடில் இருக்கிற அளவு வச்சு அளந்து நம்ம ஃபஸ்ட்டு நாட்டில் இருக்கிற ஒயரையும் லாஸ்ட்டில் இருக்கிற ஒயரையும் விட்டுட்டு நாட் போட்டு வரணும். நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன். இது பாருங்கள், நான் வந்து 5 நாட்டு 4 3 2 1 இந்த மாதிரி போட்டேன். சைடில் பார்த்திங்கன்னா 6 நாட்டு இருக்கும். 1 2 3 4 5 6. இந்த சைட்லேயும் 6 இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு நாட் போட போகிறோம். எல்லோ கலரில் ஒரு ஒயர் எடுத்து நம்ம ரன்னிங் ஒயர் எடுத்து நாட் போட போகிறோம். சைடில் இருக்கிற அளவு எடுத்துக்கலாம்.
ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டுக்கலாம். டைட் பண்ணிக்கோங்க. நாட்டை டைட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் பாருங்க, இந்த அளவு இதை எடுக்கக்கூடாது, அளவு இந்த அளவு எடுத்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே 1 ரோல் ஆயிடுச்சுங்க. இந்த ரெட் கலர் ஒயரு ஃபுல்லாக கரெக்டாக பத்துச்சு. இப்போ வந்து அதுக்கு அடுத்தது நம்ம கிராஸ் நாட் தான் போட்டு வர போகிறோம். இந்த 3 கார்னர்லேயும் ஃபஸ்ட்டு நாட் போட்டுருங்க. 2 ஒயர் இருக்கும். இது பாருங்கள், இப்போ 3 கார்னர்லேயும் நம்ம நாட் போடணும். இந்த ரெட்டும் எல்லோவும் சேர்த்து நாட் போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி இந்த 2 சைடும் இருக்கிற ஒயரை வந்து எல்லோ கலரில் நாட் போடணும். மூணு கார்னர்லேயும் இதில் 2 ஒயர் எல்லோ கலர் வரும். இந்த 2 இதுலேயும் ரெட்டும் எல்லோவும் சேர்த்து நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போட்டு இப்போ இதில் 2 இருக்கும் பாருங்கள், இது 2 இருக்கும். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 சைடுமே 2 ஒயர் இருக்கும். அதில் நம்ம கிராஸ் நாட் போடணும். அதுக்கடுத்து 2 இந்த மாதிரி 2 சேர்த்து நாட் போட்டுட்டு பார்க்கலாம். 3 பக்கமே இதே மாதிரி வரும். 1 2 3 4 5 6 நாட் வரும். சென்டரில் 3 சைடுமே 6 நாட் வரும். இது பாருங்கள், 3 பக்கமும் நம்ம நாட் போட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம கிராஸாக வரும் பாருங்கள். எல்லாமே நாட் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். இந்த மாதிரி நாட் போட்டு வரணும். இப்போ 3 சைடில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டாட் வர மாதிரி நான் போட்டிருக்கேன். 3 டாட் வர மாதிரி கூட போடலாம். இந்த மாதிரி கிராஸாக இருக்கிற இடத்துல நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும். நான் நாட் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது பாருங்கள், நான் கிராஸ் நாட் போட்டேன். பேஸில் பார்த்தீங்கன்னா 4 நாட் வந்து ரெட் கலரில் இருக்கும். 3 சைடுமே பார்த்தீங்கன்னா 1 2 3 4. இந்த சைடில் பாருங்கள் 1 2 3 4. இந்த பக்கமும் 1 2 3 4 சிங்கிள் டாட்டில் அழகாக போட்டுக்கோங்க பாருங்கள். 2 பக்கமும் கிராஸாக வரும். நாட் போடணும். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 5 இது இருக்கும். இதில் எல்லோ கலரில் ஒரு நாட் இருக்கும். இந்த சைடில் பாருங்கள் 4 நாட் வந்து எல்லோ கலரில் இருக்கும். ரெட் கலரில் 1 இருக்கும். இந்த மாதிரி போட்டுருங்க. நாட் போட்டுகிட்டே வந்திருக்கேன் பாருங்கள். பார்க்கறதுக்கே அழகாக இருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம பேஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து 10 இன்ச் எடுத்திருந்தோம்.
அதனால் இந்த அளவுக்கு வந்திருக்கு நாட் போட்டு மீதி ஒயரு. இப்போ இது பாருங்கள், இது மட்டும் நீங்கள் ட்ரையாங்கிளில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஒயர் வந்து சின்னதாக இருக்கும். இந்த நாட்ஸ் எல்லாம் நம்ம ஒரு நாட்டில் சொருகி விட போகிறோம். இப்போ இது மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குங்க வயசு. நம்ம வந்து அது கட் பண்ணாமே உள்ளுக்குள்ளே இந்த நாட்டுக்குள்ளேயே சொருகி விட்டுடலாம். செகண்ட் நாட்லேருந்து சொருகிறோம் பாருங்கள், கிராஸாக ஒன்றோட ஒன்றா சொருகி விட்டுருங்க. இந்த மாதிரி சொருகக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக சொருகக்கூடாது. இப்படி கிராஸாக இந்த நாட்டுக்கு இந்த ஒயரும் இந்த நாட்டுக்கு இந்த ஒயரும் சொருகணும். இப்படி வரணும். ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் வர மாதிரி போடணும். ஒரு ஒயர் எடுத்து இப்போ லெஃப்ட் சைடில் போட்டோம், இப்போ ரைட் சைடில் போடுறோம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு நேராக நம்ம சொருகி விட்டுடணும். இதே மாதிரி இந்த ஒயர் சொருகிருக்கோம் பாருங்கள், இதுவும் ஸ்ட்ரெயிட்டாக சொருகி விட்டுடணும். இந்த மாதிரி எல்லா நாட்ஸ்லேயும் இருக்கிற 2 ஒயர் எடுத்து கிராஸாக சொருகி விட்டுடணும், ஆப்போசிட்டாக சொருகி விட்டுடணும். இப்போ இது ஃபுல்லாக நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து கிராஸ் நாட் போட்டு ஒயர்ஸ் எல்லாம் சொருகிட்டு கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு ஹேண்டிலில் போட்டிருக்கேன். 3 ஒயர் உள் ஒயர் வச்சுட்டு வெளி ஒயரில் வந்து நம்ம வந்து ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம். உள் ஒயர் பார்த்திங்கன்னா 4 அடி 2 இன்ச்சு நான் கட் பண்ணியிருக்கேன். இது எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள், ட்ரையாங்கிளில் 3 நாட் விட்டுட்டு இந்த சைடும் 7 நாட் இருக்கு பாருங்கள். 3 நாட்டு விட்டு சென்டரில் இருக்கிற நாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து மேலேருந்து 3ஆவது நாட்டில் போட்டிருக்கேன். இந்த 7 நாட்டுக்கு பாருங்கள், இதில் சென்டரில் எடுத்துக்கோங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து நான் வந்து ஒயரை சொருகியிருக்கேன் பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து மேலே வந்து 3ஆவது லைனில் உள்பக்கமாக சொருகி முடிச்சு போட்டு நான் உள்பக்கமாக சொருகிட்டேன். இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அடி எடுத்து நான் ஒயரை வந்து நல்லா டைட்டாக இருக்கிறதுக்கோசரம் முடிச்சு போட்டு இதுவும் நான் சொருகி கட் பண்ணி விட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா ரன்னிங் ஒயரில் நம்ம போடலாம். அடுத்த இதில் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போடலாங்க, டியூப் வச்சும் போடலாம், மணி வச்சும் போடலாம். 3 மாடலில் நம்ம பார்க்கலாம். சிவன் கர்நாட்டில் கூட போடலாங்க. 4 நாட் வச்சு நம்ம எப்படி போடுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த இதில் இப்போ இதில் பாருங்கள், இந்த மாதிரி 1 லிட்டரு பாட்டில் வச்சு அழகாக பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது கொடுத்தனுப்பலாம். பார்க்கறதுக்கே அழகாக இருக்குங்க. இந்த கூடை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.